இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? லூக்கா 12:25. ஒரு சிறுவன் தன் கையில் இருந்த 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றான். கடை அருகே சென்றவன் தன் சட்டை பாக்கெட்டில் பணத்தை தேடின போது அது இல்லை. பல முறை தேடி பார்த்தும் பாக்கெட்டில் பணம் இல்லாதது கண்டு எங்கோ தொலைத்து விட்டதாக நினைத்து சத்தமாக அழ ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அந்த பக்கம் வந்த பெரியவர் ஒருவர் அந்த சிறுவனை அழைத்து, ஏன் அழுகிறாய் என்று காரணம் கேட்டார். அந்த சிறுவனும் தன்னுடைய அழுகைக்கு காரணம் சொல்லிவிட்டு மறுபடியும் அழுது கொண்டே இருந்தான். அவன் மேல் இறக்கப்பட்ட அந்த பெரியவர், கவலைப்படாதே, உனக்கு அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி 5 ரூபாயை தனது பர்சிலிருந்து எடுத்து அவனிடம் கொடுத்தார். அந்த பணத்தை வாங்கி கொண்ட சிறுவன் முன்பை விட சத்தமாக அழத் தொடங்கினான். அதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெரியவர் மறுபடியும் அந்த சிறுவனை அழைத்து, பணத்தை நான் தான் கொடுத்து விட்டேனே, பிறகு ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், ஏற்கனவே நான் தொலைத்த 5 ரூபாயும் இருந்திருந்தால் 10 ரூபாயாக இருந்திருக்குமே என்று சொல்லி சத்தமாக அழுது கொண்டே இருந்தான். இந்த பதிலை கேட்ட பெரியவர், இவனையெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டு கடந்து போனார். ஆம், என கருமையானவர்களே, இந்த கவலையை நம்மை விட்டு விலக்குவதை குறித்து இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை நமக்கு முன்பு வைக்கிறார். ஒன்று, கவலைப்படுவதினால் உங்கள் சரீரத்தின் அளவில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இரண்டாவதாக, கவலைப்படுவதினால் உங்கள் தலையில் ஒரு முடியை கூட வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. இன்று மனிதனுக்கு வரும் பெரும்பான்மையான நோய்களுக்கு இந்த கவலையே அடிப்படை காரணம். இது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை. கவலையை மேற்கொள்ள சிறந்த வழி, நம்முடைய கவலைகளை நாம் சுமந்து கொண்டு திரியாமல் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்ற வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அனுபவம் மிக்க மருத்துவர் ஒருவர் தன் நோயாளிகளை பற்றி ஆராய்ந்த போது அவர்களில் 40% பேர் சம்பவிக்காத காரியங்களை எண்ணி கவலைப்படுகின்றனர். 30% பேர் முடிந்து போன சம்பவங்களை எண்ணி வீணாக கவலைப்படுகிறார்கள். 12% பேர் தங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தும் ஆரோக்கியம் இல்லாததாக கற்பனை செய்து கொண்டு கவலைப்படுகிறார்கள் என்றும், மீதி 18 பேர் கவலைப்பட அடிப்படை காரணம் எதுவும் இல்லாமல் காரணமே இன்றி கவலைப்படுகிறார்கள் என்று கண்டுபிடித்தார். ஆம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்காமல் சந்தேகப்படுபவர்கள்தான் கவலைப்படுவார்கள். கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் வருகிறது. நாம் கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வோம், கவலையை மறப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீர்கள் அன்பில் பரலோக பிதாவே, என்ற அநேகரை ஆண்டவரை வாட்டி வதைக்கிற ஒரு கர்த்தாவே, பொல்லாத சத்துருடைய கிரியையாகி இந்த கவலையை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ராஜா, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் ஆழக்கடவது என்று சொன்ன வசனத்தின்படியப்பா ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் கவலைகளை இறக்கி வைக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.